பேக் டு நம்ம சேனல் பியூட்டி டிப்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு மேக்கப் வந்து ஸ்கின் க்ளோவாக ஆனால் நம்ம மேக்கப் போட்டதே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சே நம்ம எப்படி செல்ஃபாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம லிப்டிக் போடுறவங்க போடலாம், லிப்டிக் போட பிடிக்காதவங்க போடாமல் விட்டுடலாம். இப்போ எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரியலாக நான் என்னோடய ஃபேஸ் வந்து நான் எப்படி நான் வெளியே போனேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இதுக்கோ போனேன்னா எப்படி ஈவெண்ட்டுக்கெலாம் நான் இதாகிறேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி வாட்ரு. நம்ம எந்த க்ரீம் போடுறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஈரத்தன்மை இருக்கணும், சரிங்களா? அந்த ஈரத்தன்மையை படுத்திட்டு டிஷ்யூ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் டிஷ்யூ இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறது இல்லை. டவல் வச்சு லைட்டாக, ரொம்ப வந்து இப்படி வச்சு இப்படிலாம் தேய்க்கக்கூடாது, சரிங்களா? சும்மா லைட்டாக, சரிங்களா? லைட் ஃபேன் காற்றுல விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகணும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்பயுமே டோனருக்கு பதில் நம்ம இப்போ தண்ணி வந்து இது பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும். இல்லைங்க என்கிட்ட மாய்ஸ்சரைசரே இல்லை, சன்ஸ்க்ரீனு இல்லை க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்து க்ரீம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ரொம்ப எனக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து எனக்கு சன்ஸ்க்ரீனோட வேணும்னா 13 இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் தான் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப பண்ண வேணாம், கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த 3 விரல் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சன்ஸ்க்ரீன் வச்சு ஸ்கின்ல தான் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும், சரிங்களா? வெளியே வந்து நம்மளுக்கு அப்சர்வ் ஆகக்கூடாது. எங்கேயுமே நம்ம ஃபேஸில் மட்டும் கவர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஃபேஸில் மட்டும் ஓவர் மேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மேக்கப் போட்டதே தெரியாத அளவுக்கு நம்ம மேக்கப் போட போகிறோம். நான் வந்து ஒயிட் கலர் எடுக்கிறேன், சரிங்களா? லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், 2 விரலில் லைட்டாக எடுத்துருக்கேன். சிரிக்கிற மாதிரி ஃபேஸை வச்சுக்கணும். டேப் டேப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 விரலில் எடுத்து இந்த பக்கம் ஏற்கனவே ஸ்கின் சைனாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுலேயுமே நான் இதை ஹைலைட் கொடுத்தேன்னா இன்னும் மேக்கப் போட்ட மாதிரி தெரியும். அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல. அப்புறம் நம்மளுக்கு வந்து பிங்க் பிடிக்கும்னா நம்ம பிங்க் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஷேடு வந்து எனக்கு ஸ்கின் கலரில் வேணும் அப்படின்னா இது கொடுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப டார்க்காலாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேட் கொடுக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 தான் நான் ரொம்ப என்னோட ஸ்கின்க்கு கொடுப்பேன், சரிங்களா? அதே மாதிரி 2 இதை எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு லைட்டாக இந்த இடம் இதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டிங், ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப்டிக் மேட் ஃபினிஷிங்கில் என்கிட்ட வந்து 2 பிராண்ட் இருக்குது. ஸோ பிங்க்கு மைல்டு ஸ்டார்னா நம்மளுக்கு இது இருக்காது, அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ டார்க்கு என்னோட எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்னா ரெட்டு யூஸ் பண்ணுவேன். மேட்டில் செம்ம மேட் ஃபினிஷிங்காக இருக்கும் அது. அதுலேயே வந்து பிங்க் இருக்கு. பிங்க் வந்து நம்மளுக்கு பிங்கிஸாக தெரியும். அதுலேயே வந்து நம்ம ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. நான் இப்போ ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப டார்க்கு, சரிங்களா? இது வந்து லிப்டிக், ஓகே? நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே என்னோட ஸ்கின்க்கு இது தான் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், எப்பயுமே ரெட்டு போடும் போது நம்மளுக்கு வந்து ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும், சரிங்களா? நம்ம கம்மியாக போட்டால் கூட மேக்கப் அதிகமாக போட்ட மாதிரி காட்டும். ஸோ என்னோட ஃபேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து காஜல் போட்டுக்கலாம். காஜல், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது காட்டுற பாருங்க.
நான் ஐலைனரில் தான் காஜல் போட்டுக்குவேன், நீங்களும் ஐலைனர்லேயே போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட காஜல் இருக்கு அப்படின்னா நீங்கள் காஜல் யூஸ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில். எப்பயுமே நம்ம ஒரு புருவத்தை தூக்கிட்டு அதுக்கு கோவப்படமாக தூக்கும் இல்லையா, அந்த மாதிரி தூக்கிட்டு கொடுத்தோம்னா நல்லா புருவம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ போட்டுட்டேன். ஸோ என்னோட அவுட்லுக் இதுதான். நான் இங்கே மேலெல்லாம் கொடுக்க மாட்டேன். இதுதான் நான் வெளியே போனோன்னா ட்ரை பண்ணுவேன். ஸோ ரொம்ப அடிக்கிற மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப வேக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் கலைஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வெளியே போகும்போது ரொம்ப ஓவர் மேக்கப் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா இந்த மாதிரி தான் ரெடி ஆவேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 130 என்னமோ. அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் வந்து 30 rupees. அதுக்கப்புறம் இது வந்து 80 சன்ஸ்க்ரீன். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஹைலைட்டர் ஒரு 200 300க்கு வாங்கி வச்சிட்டோம்னா இது வந்து நான் பிராண்டடாக வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ப்ரைஸ்க்கு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், காஸ்ட்லியாக தான் யூஸ் பண்ணால் மேக்கப் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. மேக்கப்புங்கிறது வந்து ஒரு கலை, சரிங்களா? அந்த கலையை வந்து நம்ம எது கொடுத்தாலும் நம்ம பண்ணணும், சரிங்களா? நம்ம கையில் வந்து இந்த ப்ராடக்ட் தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்னோடய அவுட்ஃபுட் வந்து நீங்கள் கிட்ட வந்து பாருங்கள். ஸோ மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கா. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 500க்குள்ளேயே நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு நம்ம இதை போட்டு கொஞ்சம் நல்லா வச்சுட்டு போனீங்கன்னா மேக்கப் ஃபினிஷிங் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஏஞ்சல் மாதிரி தெரியும். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் பாருங்கள், மேக்கப் ஓவராக இருக்கா, ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேனா, எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்கின் வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அக்கா நீங்கள் இவ்வளோ லிப்டிக் போட்டிருக்கீங்க ஆனால் வந்து நான் போட முடியாதுல்ல அப்படிங்கல லிப் பாம் போட்டுக்கோங்க, சரிங்களா? லிப் பாமும் ஓகே தான், சரிங்களா? நம்ம இதில் தான் நம்ம வந்து அழகுபடுத்த முடியும் அப்படின்லாம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம அழகுபடுத்திக்கணும். ஸோ என்னோடய ஸ்கின்ல இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதிகமாக வெளியே போனால் கூட இந்த பொண்ணு நிறைய மேக்கப் போட்டிருக்கடா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா சன்ஸ்க்ரீனோட நம்மளுக்கு ஹைலைட்டிங் அப்படியே போயிட்டு செட் ஆகிருக்கும், சரிங்களா? இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ரோஸ் பவுடர் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மேக்கப் வீடியோ நல்லா டீட்டெயிலாக என்ன பிராண்டு வாங்கலாம், எவ்வளோ ரேட்டில் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பெரிய பெரிய சினி ஃபீல்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சாங்கன்னா இந்த இடத்துலாம் ஷைனிங்காக இருக்கும். அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் இல்லைனா சன்ஸ்க்ரீன் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இது கூட நம்மளோட ஹைலைட்டரை வந்து கலந்துட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஸ்கின் எப்பயுமே ஜொலிக்கிற மாதிரியே தெரியும். ஸோ நீங்களும் இந்த ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக பயன்பெறணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை பை.